இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹெச்ஆர்எம்மும் அப்ஜெக்டிவ்ஸும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம்னா அதுக்கு அப்ஜெக்டிவ்ஸ் பார்க்கலாம். இது ரெண்டுமே இந்த லெசனில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா செயல்பாடுன்னு அர்த்தம் தமிழில். இது என்ன சொல்ல வருதுன்னா, ஹெச்ஆர் எம்ப்ளாயீஸ்க்கு எந்த மாதிரியான விதத்தில் ஹெல்ப் பண்ண போகிறாங்க, அவங்களோட நியூ ஸ்கில்ஸை கற்றுக்கிறதுக்கும் அண்ட் அவங்களுடைய பொட்டன்ஷியலான ஒரு ரீச், அதாவது அவங்களுடைய கேரியரில் ஒரு க்ரோத் அடையிறதா இருக்கட்டும். அந்த மாதிரி அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் பார்த்திங்கன்னா, கிவ் ட்ரைனிங் டு இம்ப்ரூவ் த ஸ்கில்ஸ், ஆஃபரிங் ப்ரமோஷன்ஸ் ஃபார் டேலண்ட் எம்ப்ளாயீஸ், என்கரேஜிங் தெம் டு சேலஞ்ச் டாஸ்க், ஹெல்பிங் டு பில்ட் கான்ஃபிடென்ஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கான இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. இதில் மொத்தம் 2 கேட்டகிரி ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு மேனேஜரல் ஃபங்க்ஷன்ஸ், செகண்ட் ஆப்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். இதில் மேனேஜரல் ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப ஈஸியான ஒன்று தான். லைக் பார்த்திங்கன்னா ஒரு பிளான் பண்ணுறது, ஸோ எந்த மாதிரியான அட்வான்ஸ்மெண்ட்லாம் வேணும் அப்படிங்கிறதுக்கு, லைக் மேன் பவராக இருக்கலாம், ரெக்ரூட்மெண்ட்ஸ், ட்ரைனிங், இந்த மாதிரியான விஷயங்கள். ஆர்கனைசேஷன்னா ஒரு பீப்புள்ஸை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது ஒரு இடத்துல. ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரியான டாஸ்க் கொடுத்தா இது கரெக்டாக இருக்கும்னு சொல்லி ஒரு மேனேஜ் பண்ணி வைக்கிறது தான். அடுத்து டைரக்டிங்னா ஒரு கைட் பண்ணுறது, அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அவங்கள லீட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டைரக்டிங்கில் சொல்லலாம். கண்ட்ரோலிங்னா ஆக்சுவலாக அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் செக் பண்ணி அதெல்லாம் கரெக்டாக நடக்குதா அப்படிங்கிறத பார்க்குறது கண்ட்ரோலிங். இதுதான் பார்த்திங்கன்னா மேனேஜரல் ஃபங்க்ஷன். செகண்ட் ஆப்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். இதில் ஒரு சில டைப்ஸ் இருக்குது, நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட், ஹையரிங் த ரைட் பீப்புள்னு சொல்லலாம். ஜாபை நம்ம அனலைஸ் பண்ணோம். ஸோ ஸ்டடியிங் த ஜாப் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஹெச்ஆர் பிளானிங் கரெக்டாக இருக்கணும். அது பார்த்திங்கன்னா அவைலபிள் வென் இட் வாஸ் நீடடாக இருக்கணும். ரெக்ரூட்மெண்ட் அட்ராக்டிங் த பொட்டன்ஷியல் கேண்டிடேட் அப்படின்னா கரெக்டான பீப்புள்ஸை அந்த ஒரு இடத்துல நம்ம ரெக்ரூட் பண்ணி எடுக்கணும். செலெக்ஷனுங்கிறத திருப்பி அதே தான், சூஸிங் த ரைட் பர்சன் டு தி ஜாப். அடுத்தது பிளேஸ்மெண்ட்னா கரெக்டான ஒரு ரோல். இப்போ ஒருத்தர் டேட்டா அனலிஸ்ட்னால் அவங்களுக்கு தகுந்தமான ரோல் தான் எடுக்கணும். அதை விட்டுவிட்டு வேறு ஏதாவது ஒரு ரோல் தெரிஞ்சவங்களை கொண்டு அங்கே உட்கார வச்சோம்னா அது கரெக்டாக இருக்காது. அண்ட் இன்ட்ரடக்ஷன் டு ஓரியன்டேஷன் அப்படின்னா ஒரு ஜாபுக்கு முன்னாடியே இவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடக்க போகுது அப்படிங்கிற சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு அந்த ஒர்க்கை பற்றின ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷனோ இல்லை ஒரு கான்ஃபிடென்ட்டோ பில்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஹெச்ஆர்டி, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். இது பார்த்திங்கன்னா ஸ்கில்ஸை க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதா பேஸ் பண்ணி தான் இருக்கும் டோட்டலாக. பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைஸில் அப்படிங்கும்போது ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மரை பார்த்து நம்ம அவங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கலாம். அண்ட் ட்ரைனிங் அண்ட் டெக்னிக்கல் ஆப்ரேட்டிங் ஸ்கில்ஸை நம்ம கொடுக்க முடியும். அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கறது தான் திருப்பியும். மேனேஜரல் டெவலப்மெண்ட்னா மேனேஜிங் ஸ்கில்ஸ் அண்ட் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ்லாம் நம்ம டெவலப் பண்ணுறது மூலிமா அது நமக்கு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு பெரிய க்ரோத்தாக இருக்கும். அதேமாதிரி கெரியர் பிளானிங்கும் போது ஒரு எம்ப்ளாயிக்கு அது ஒரு கெரியர் க்ரோத்தாகவும் அமையணும். ட்ரான்ஸ்ஃபர்னால் அவங்களுக்கு ரிலவெண்ட்டான ஜாப்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறது. இப்போ அவங்களுக்கு டேட்டா அனலிஸ்ட்டு தெரியும், இல்லை டெவாப்ஸ் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு டெவாப்ஸ் தெரியும், ஆனால் நீங்கள் டேட்டா அனலிஸ்ட்டில் இருக்கீங்க, அப்போ உங்களை தூக்கி டெவாப்ஸில் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். ப்ரமோஷன்ஸுங்கும் போது உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு டைமும் ஹையர் ரோல்ஸுக்கு போகிறத ப்ரமோஷன்பாங்க. டிமோஷன் அப்படிங்கிறது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒன்று. ஸோ ஏதாவது பண்ணுறது இல்லை பெர்ஃபார்மன்ஸ் கட்டால்னா டிமோஷன் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரிட்டென்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரிட்டைனிங் த டேலண்ட் எம்ப்ளாயீஸ் பை ப்ரொவைடிங் எ குட் பே அண்ட் பெனிஃபிட்ஸ் அண்ட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒர்க் ஹவர்ஸாக இருக்கலாம். இப்போ நீங்கள் வாரத்துக்கு ஒரு 4 நாள் வரலாம், ஒரு நாள் பார்த்திங்கன்னா லீவ் எடுத்துக்கலாம், இல்லை அது ஒர்க் ஃப்ரம் ஹோமாக கூட இருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள். காம்பன்சேஷன் அப்படிங்கிறது பெனிஃபிட்ஸ்னு சொல்லலாம். எம்ப்ளாயீஸ்க்கான ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் தான் காம்பன்சேஷன் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வேஜஸ் அண்டு சேலரி அட்மினிஸ்ட்ரேஷன். கரெக்டான ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரில் ஒரு சேலரியை ஃபிக்ஸ் பண்ணோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இன்சென்டிவ்ஸுங்கிறது எக்ஸ்ட்ரா பேமெண்ட். இப்போ நீங்கள் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் ஓவர் டைம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கன்னா இது இன்சென்டிவ்ஸ். இது நீங்கள் தேர்ட் யூனிட்லேயும் பார்ப்பீங்க. ஃப்ரெண்ட்ஷிப் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா கேன்டீன், மெடிக்கல், இந்த மாதிரியான எக்ஸ்பென்சிவ்ஸ்லாம் கம்பெனி ஏற்றுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும். அண்டு சோசியல் செக்யூரிட்டி மெஷருங்கும் போது பிஎஃப் பென்ஷன்லாம் வருதுன்னு சொல்கிறாங்கல்ல, ரிட்டையர்மெண்ட் ஆஃப்டர், இது பார்த்திங்கன்னா பெருசாக இருக்காது, பட் இருந்தாலும் இதையும் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஹியூமன் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். இப்போ எம்ப்ளாயீஸ் அவங்களோட ஹையர் அஃபீஷியல் பார்க்கும் போதோ ஜூனியர்ஸை பார்க்கும் போதோ ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான கான்வர்சேஷன் இருக்கணும். அதுதான் பார்த்திங்கன்னா மெயின்டைனிங் ஹெல்த் ரிலேஷன்ஷிப் அமாங் த எம்ப்ளாயீஸ் டு மோட்டிவேட் அண்ட் அவங்களோட ஜாபை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறது மேனேஜிங் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயர்ஸ், ட்ரேட் யூனியன்ஸாக இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட்ஸ் எம்ப்ளாயீஸாக இருக்கலாம். ரீசெண்டாக என்ன ட்ரெண்ட்ஸில் இருக்குது ஹெச்ஆர்எம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
ஒரு எம்ப்ளாயியோடைய குவாலிட்டி ஆஃப் ஒர்க் லைஃப்பை கொடுக்குறதா இருக்கட்டும், ஹெச்ஆரோட ரிசர்ச்சாக இருக்கட்டும், அந்த டோட்டல் குவாலிட்டி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ நவ் ட்ரெண்டிங்கில் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்தோம்னா மேனேஜரல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பிளானிங், ஆர்கனைசிங், டைரக்டிங், கண்ட்ரோலிங். அதே ஆப்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு எம்ப்ளாய்மெண்ட், டெவலப்மெண்ட், காம்பன்சேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா உள்ளடங்கி இருக்கிறது தான் ஆப்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸுக்கு போகலாம். அப்ஜெக்டிவ்ஸுங்கிறது த மெயின் கோல் ஆர் பர்பஸ் டு மேனேஜிங் த பீப்புள் இன் தி ஆர்கனைசேஷன். அவங்களோட பர்பஸே அந்த மேனேஜ் பண்ணுறது தான். இதில் மொத்தம் 4 கேட்டகரிஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சொசைட்டியல் அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது எம்ப்ளாயீஸ் ஒரு நல்ல ஒரு எத்திக்கலாகவும் அண்ட் சோசியல் ரெஸ்பான்சிபிளோடு இருக்கணும். அதே மாதிரி எம்ப்ளாயீஸ்ன்னு சொல்லி ஒரு சில லா அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்குது, லைக் லேபர்ஸ் லா, ரொம்ப மினிமம் வேஜஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கான ஒரு லாஸாக இருக்குது. அதே மாதிரி சொசைட்டியில் இருக்கிற நெகட்டிவ் இம்பேக்டையும் பார்த்திங்கன்னா அது எடுக்குது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ப்ரொவைடிங் சேஃப் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸை கொடுக்கறது, சைல்ட் லேபர்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதெல்லாம் சொல்லலாம். ஆர்கனைசேஷன் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கும்போது ஆர்கனைசேஷன் அவங்களுடைய கோல்ஸை அச்சீவ் பண்ணணும், மெயினான அவங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்ணணும். அதே மாதிரி ஆர்கனைசேஷன் எஃபெக்டிவாக இம்ப்ரூவ் ஆகணும் வித் ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட்டோட. அப்போ தான் ரொம்ப நாளைக்கு நீடிச்சு நிற்கும்னு கூட சொல்லலாம். ஹெச்ஆர்எம்ங்கிறது பார்த்திங்கன்னா அவங்களோட மட்டும் நிற்க போகிறது கிடையாது. இது அவங்களுடைய பிஸ்னஸை சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா கொண்டு போய்கிட்டே தான் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ எம்ப்ளாயிஸை ரெக்ரூட் பண்ணுறது, அது இல்லாமல் ட்ரெயின் பண்ணுறது, ஒரு ரைட் பீப்புளை கொண்டு வச்சா தான் ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஃபங்க்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா ஹெச்ஆருங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு டெவலப் சூட்டபிள் ஆர்கனைசேஷனுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணணும். அதேமாதிரி அதாவது இப்போ ரொம்ப சின்ன கம்பெனினா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கொண்டு போகணும். பெரிய கம்பெனியாக இருந்தால் அப்போ சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரியே அங்கேயும் போயிருக்கக்கூடாது. எம்ப்ளாயியோட ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை கரெக்டாக யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நல்லா வெல் ட்ரைண்டாக இருக்கணும், ஒரு மோட்டிவேஷனும் கொடுக்குற மாதிரி இருக்கணும். எ ஸ்மால் கம்பெனி டஸ் நாட் நீட் வெரி காம்ப்ளெக்ஸ் ஹெச்ஆர் சிஸ்டம் உங்களுக்கு தேவை கிடையாது. ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனிஸுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஹெச்ஆர் சிஸ்டம் இப்போ ஸ்மால் கம்பெனிஸ்க்கெலாம் தேவை கிடையாது. பர்சனல் அப்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்மலாகவே இப்போ ஏதாவது ஒரு வேலைக்குன்னு போகிறீங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கணும். அதே மாதிரி தான் எம்ப்ளாயோட க்ரோத்து அண்ட் செல்ஃப் ஆக்சுவேஷனை உங்களால் அச்சீவ் பண்ண முடியணும். அதாவது பொட்டன்ஷியல் க்ரோத்துன்னு சொல்லலாம். அசிஸ்ட் த எம்ப்ளாயீஸ் டு அச்சீவ் தயர் கோல்ஸ், திருப்பி அதே பாயிண்ட் தான் வரும். அண்டு மெயின்டைன் குட் ஒர்க்கிங் லைஃப்னா இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடத்துல ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கொண்டு வரணும். கம்யூனிகேட் வித் ஹெச்ஆர் பாலிசிஸ் கிளியர்லி அண்ட் ஃபீட்பேக் ஃப்ரம் தி எம்ப்ளாயீஸ். ஒரு கிளியரான ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும் ஹெச்ஆர் பாலிசியை பற்றி. அதே மாதிரி எம்ப்ளாயீஸ்கிட்டேருந்து ஃபீட்பேக்ஸை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன்ஸும் எடுக்கணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா ப்ரொவைடிங் கெரியர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ரெகக்னைசேஷன், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் கன்க்ளூஷன் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஹெச்ஆர்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் அண்ட் சொசைட்டி இது எல்லாமே பார்த்திங்கன்னா பேலன்ஸ் பண்ணி இருக்கணும். இது கம்பெனியோட க்ரோத்தையும் பார்த்திங்கன்னா வச்சுருக்கணும். அதே மாதிரி எம்ப்ளாயோட சாட்டிஸ்ஃபிகேஷன் அண்ட் சொசைட்டி பெனிஃபிட்ஸையும் இது பூர்த்தி பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஹெச்ஆர்எம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும்.